அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஒரு வாசகம் சொல்லிடுறேன். ரமலான் சிந்தனைகள். தொழுகையை முறையாக கடைப்பிடித்து ஜக்காத் கொடுத்தும் அதாவாக தர்மம். வாருங்கள், ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள், ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னரே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கடல் பாசி ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் ஊற்றி செய்ய போகிறோம். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கின்னு சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் செய்து கடல் பாசி செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இதில் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொதி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஊற்றணும். இல்லைன்னா திரிஞ்சு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணின்னு பிறகு ஒரு கேக் டின் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஹார்ட்டிங் மாடலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வடிகட்டி ஊற்றி ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ப்ரெட்டுக்கு நான் கேரட்டும் பீன்ஸும் நல்லா கட் பண்ணுறதில்ல கட் பண்ணிட்டேன் பொடிசாக. இதில் நான் வெங்காயம் கட் பண்ணலை, பிறகு கட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேன். நல்லா அந்த ப்ரெட்டுக்கு அந்த உள்ளடம் வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா அதையும் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா 1 தான் போட்டேன். கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வறுத்த அரைத்த கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு முட்டை 1 நீங்கள் 2 சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 போதும்ன்ட்டு அதில் மிளகுத்தூள் இடித்து அதில் போட்டுட்டேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதில் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு குயிக்காக இது ரெடி ஆகிடும். இதை ஆற விட்டுன்னு இதை ஒரு 3 மணிக்கே நான் குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கடல் பாசியும் இந்த உள்ளடமும், ஏன்னா சூடாக நம்ம வைக்க முடியாது, அதனால் இதெல்லாம் ஆற விட்டுடுவோன்னு செய்து வச்சுட்டேன். அப்புறம் ப்ரெட்டு எடுத்து அது உள்ளே வச்சு நம்ம தோசைக்கல்லில் வைக்க வேண்டியதுதான். இதில் மைனஸ் இருந்தாலும் மயோனோஸ் இருந்தாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்புறம் சாஸ் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நான் லெமன் மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றி அதில் கலந்துருப்பேன். இந்த பீன்ஸு கேரட்டோட ப்ரெட்டில் ஊற்றி இதில் பட்டரோ நெய்யோ ஊற்றிக்கின்னு, அப்படி இல்லைன்னா ஆயில் மட்டும் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது அந்த அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடு வந்ததும் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. அந்த ப்ரெட்டு மேலேயும் கொஞ்சம் அந்த நெய் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உள்ளே அந்த கேரட்டு, பீன்ஸு, முட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி ப்ரெட்டும் கடல் பாசியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடு மல்லித்துவையலும் நேற்று பண்ணதும் இருக்குது, அதையும் வச்சுருக்கேன். கஞ்சி, ரோஸ் மில்க்கு செய்து வச்சுருந்தேன். திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ப்ரெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹையாக வச்சா தீஞ்சிடும். இப்போ இதை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு அடுத்த ப்ரெட்டையும் இதில் வச்சுருவோம். வச்சுட்டு இதையும் திருப்பி போட்டு அதே போல் நெய் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். இப்போ கடல் பாசி ரெடியாக இருக்காங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. அந்த ஹார்ட்டிங் மாடலில் சூப்பராக வந்துருச்சு. இந்த நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம் இல்லையா, அது அடிப்பகுதியில் வந்துடும் ஒயிட்டாக, மேலே மெரூன் கலரில் வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதை கட் பண்ணவே கூடாதுன்னு கட் பண்ணவே மனசு இல்லை. இருந்தாலும் கட் பண்ணி தானே சாப்பிட்டாகனே, நோன்பு திறக்கினேன். இப்போ சஹருக்கு உள்ளது தயிர் சாதமாக பிரியாணியான்னா 2மே வேணும். ஆனால் எனக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்தை தான் எடுப்பேன். தயிர் சாதத்துக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ண வேணாம், ஆஃபில் தான் இருக்குன்னு எல்லாமே நம்ம தாளிப்பு மட்டும் அடுப்பை ஆன் பண்ணி கொடுக்கணும்.
நல்ல குழைவாக வந்து நல்லா வந்து பால் காய்ச்சி நல்லா சூடான பாலை வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதுக்கு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 1 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 3 பச்சை மிளகா கூட பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். 6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பில்லை, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா உரலில் இடிச்சிட்டு அதையும் தாளிப்போடு சேர்த்து, அதுக்கு முன்னாடி தயிர் பால் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு தயிர் 1/2 லிட்டருக்கு கம்மியாக கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா திக்கான தயிராக வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு புளிப்பு இருக்குன்னு, ரொம்ப புளிப்பே இருக்கக்கூடாது. ஆனால் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு தான் புளிப்பு இருக்குன்னு இந்த தாளிப்பையும் கொடுத்துருவோம். அடுப்பை வந்து ஆன் பண்ணாதீங்க, ஆஃபில் தான் இருக்குன்னு. நம்ம வந்து விசில் விடுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணால் போதும். தாளிப்பை கொடுத்துட்டு ஆஃப்லேயே வச்சுருங்க. லாஸ்ட்டாக மல்லி போட்டு நல்லா கிளறி விட வேண்டியது தான். சூப்பரான இந்த சகருக்கு வந்து தயிர் சாதமா அப்படிங்காதீங்க, இன்றைக்கி தயிர் சாதம் செய்துடுவோம். எனக்கு சூப்பராக பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் செய்துடுவோன்னு உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் சாதமும் செய்துட்டேன். உப்பு இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்து சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாம்.